இச்சபோட் சினிமாலைக்கு எந்த எப்படினாலும் நெக்ஸ்ட் பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டார். இந்த டிக்கெட் டு ஃபினாலேவ யார் எப்படி அணுகுனாங்க? யார் ரொம்ப பயந்தாங்க? அப்படின்னு கேட்கும்போது, முத்து பேரை வந்து நிறைய பேர் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது. அந்த டிஸ்கஷன்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து விஜய் சேதுபதி 2 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று எவிக்ஷன் கார்டு, இன்னொன்று டிக்கெட் டு ஃபினாலே வின்னர். எதை ஃபர்ஸ்ட் சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின்னரை சொல்லிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி பிரேக் விட்டு போகிறாரு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் ரயானுக்கும் இடையில கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து முத்துவை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. முத்து வந்து ரொம்ப பயமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதை முத்துவுமே வந்து ஒத்துக்கிட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் அதுக்கு ரீசனும் வந்து சொல்லியிருந்தார். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரயான் வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் முத்து வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் நினச்ச மாதிரி அது வந்து நடந்துச்சு. ஏன்னா நான் பேசுகிறது ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கிற மாதிரி வந்து உனக்கு தோணலாம் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் நீ ஓவர் கான்ஃபிடென்ட் தான் பேசுகிற, பட் இல்லை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா, முத்து கூட கான்வர்சேஷனே வந்து நான் எப்படி அது அவங்க கூட பேசும்போதே வந்து அவன் ஹீரோவாக ஆகிடுவான் அவன் கான்வர்சேஷனில், இதுதான் வந்து இவ்வளோ நாளாக வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து சொன்னதுக்கப்புறம், ஸோ முத்து வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுவான். இப்போ அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசுகிற அப்படின்னா 8 நிமிஷம் வந்து உன்னை வந்து 8 நிமிஷம் வந்து அவன் பேசுவான், 2 நிமிஷம் தான் வந்து உன்னை பேச விடுப்பான். ஸோ அதே நான் வந்து போன வாரம் அதை நான் பண்ணேன், அவனை 2 நிமிஷம் பேச விட்டு நான் 8 நிமிஷம் பேசினேன். அது வந்து நல்லாவே வந்து இப்போது அவன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து எப்போயாவது நீ முத்து கூட வந்து பேசும்போது வந்து அவன் வந்து உன்னை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்து ரொம்ப கோவப்படுத்துவான். ஸோ கோவப்படுத்தி கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தியோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டான். நார்மலாக பேசியே வந்து கோவப்படுத்துவான். ஆனால் அந்த கோவப்படும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனோட அந்த ஒரு விஷயத்த அவனுக்கு சாதகமாக வந்து யூஸ் பண்ணிப்பான் நீ கோவப்படும்போது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவன் பண்ணுவான். ஸோ இந்த சீசனில் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு விஷயம் எப்படின்னு தெரிய போதில்லை. ஆனால் இந்த சீசன் நடக்கும்போதே வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.